உளவுத்துறை நம்ம தியாகராஜன் குமார் ராஜா மாதிரி ரகசியமாக சொல்ல போகிறோம், மோடின்னு பேர் தான் சொல்ல போகிறோம். நமக்கு எதுக்கு உளவுத்துறை? நான் சொல்லுவேன், உங்களுக்குலாம் பயமே இல்லையா அப்படிமா. வெறிஞ்சட்டே ஓதிட்டு போகிறேன், எனக்கு என்னடா பயம் இருக்க போகுது? இல்லைங்க, ஃபோனெல்லாம் டேப் பண்ணுவாங்க. ஆமாம்மா, மேடையில் பேசாத மிச்சதான் ஃபோனில் பேசிட போகிறேன், அட போடா என் பேச்சை கேட்டு என்னடா செய்ய போகிறாங்க அவங்க அப்படிப்பேன். நீங்கள் பிரபுராஜதுரை புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா, குரங்கு பிடிக்க சீமானை எப்படி இந்த கதையாகி விட்டது அதுன்னு எழுதிப்பாரு. சின்னது பார்த்தீங்களா, இப்படி சிரிக்கிறீங்க, தப்பாக சொல்கிறேன் சிரிக்கிறீங்க. பிள்ளையார் பிடிக்க சீமானை பிடித்து விட்ட கதைன்னு இருக்கும். யாரோ தள்ளி விட்டு கடலுக்குள் விழுந்து முத்துக்களோடு வந்தவன் சொல்றாரு யுவபாரதி. அந்த மாதிரி இங்க இருக்க எல்லாரையும் அப்படித்தான் தள்ளி விட்டாங்க. யாரோ ஒருத்தர் தமிழுக்குள்ள, அரசியலுக்குள்ள, வலதுசாரிக்கு எதிராக நம்மள முடிவு பண்ணியா போனோம். நம்மளை தள்ளி விட்டாங்க. தள்ளி விட்டோம்னு நாம ரொம்ப சரியான வேலை போல் தெரிஞ்சிச்சு. தெரிஞ்ச உடனே வண்டி என்ன பண்ணோம், ஏறி ஓட்ட ஆரம்பித்தோம். நீங்கள் ரோட்டில் பார்த்தீங்கன்னா வண்டி போய்கிட்டே இருக்கும், பின்னாடி ஓட்டே போவான். ஓடிபி போனால் வெளியே எட்டி பார்த்துட்டே போவாங்க. ஆமான்னு சொல்லணும், இதுதான் என் அரசியல்னு சொல்லணும், இதுதான் நான் நினைக்கிறேன்னு சொல்லணும். டேய் நீ அயோக்கிய பையன்னு சொல்லணும். அயோக்கிய பையல் அயோக்கியன்னு சொல்கிறதுக்கே தயங்குனோம்னா என்ன ஆகும்னா, வெறும் சினிமாவின் பாடலாசிரியராக மிஞ்சிடுவோம். நீங்கள் மேல் கணக்கு எழுதணும்னா யுவபாரதி மாதிரி அயோக்கிய பையன் சொல்லணும். பணம் சம்பாதிப்பது முக்கியம். எவனாவது ஒருத்தன் பணம் சம்பாதிக்கலாம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னான்னா அவன் ஃபோன் நம்பரை கான்டாக்டில் டெலிட் பண்ணிடுங்க. அவரோட பழக்கம் வச்சுக்காதீங்க. இங்கே பணம் மட்டும்தான் நீங்கள் நேர்மையாக இருக்கிற வாழ்வை வெல்ல செய்யும். பணம் இல்லைன்னா உங்களை சண்டையில் முதல் என்ன சொல்லுவான்னா, அவன் கிடக்கான் வெறும் பயம்பான். சண்டைக்கு போகாமல் உங்களை தோக்கடிச்சிருவான். அந்த எண்ணமே உங்களை அறுத்துரும். அவரோட அந்த ஜெய்பீம் படத்தில் அவர் பாட்டு சொன்னார், தலைக்கோதும் இளங்காத்து. அந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் மண்ணிலே இடம் உண்டுன்ற பாட்டு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு. எனக்கு கூட ஹோப் கொடுத்த ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உள்ளுறுதி காண்பது தான் பூமியிலே உன் உயரம் அப்படின்னு ஒரு வரி வரும். ஸோ ஒரு உயரத்துக்கு போனது தான் எல்லாருக்குமே நீ போட்டி இல்லையா? ஈகோ பேட்டிலே அப்படி தானே நடக்குது. யாரோட பெரியவங்க, யாரோட சின்னவங்கன்றது. உள்ளுறுதி காண்பதுதான் பூமியிலே உன் உயரம். உறுதி எவ்வளவு முக்கியம்ன்றது. எண்ணம் செயலாகிவிட்டால் எல்லாமே தேடி வரும். அந்த 2 வரையில முடிஞ்சிருச்சு என்ன பண்ணணுங்கிறது. நான் வெளியூர்லேருந்து இன்றைக்கி வந்ததுனால கொஞ்சம் தாமதமாயிருச்சு. தாமதமாகியே வரிசை எவ்வளோ பேர் பேசிக்கிட்டோம். நம்ம இதுவாக கடற்கரையிட்ட கேட்டேன், இன்னும் அந்த மேலே போட்டிருக்க லிஸ்ட்டில் யாரெல்லாம் இன்னும் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு. ஏன்னா நான் பதறது இல்லை, யூடியூப்பில் இருக்க ஆளுங்க பூரா அதிகபட்சம் நேரம் 9 மணி தான் வச்சுருக்காங்க. 9 மணிக்கு ஒவ்வொரு ஆளாக மைக்கை பிடுங்க ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப முக்கியம் ஐயா பாலகிருஷ்ணன் ஐயாவுடைய பேச்சு. அதனால நம்ம அது நேரத்தை சுருக்கி பேசணும்னு நினச்சேன். ஏன்னா இந்த நிகழ்ச்சியை வடிவமைக்கும் போது யுவபாரதி என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி இவங்களெல்லாம் கூப்பிட்ருக்கேன், இவங்கெல்லாம் பேச போகிறாங்கன்னு. நான் சொன்னேன், பாரதி எல்லாரையும் மேடையில் உட்கார வச்சுறாங்க, பார்த்தோன்னே டயர்டாயிரும், அதனால கீழே உட்கார வைக்கலாம். ஆனால் ஒரு சிக்கல் கவிக்கோ மன்றத்தில் நீங்கள் பேசுகிறாள் கீழே உட்கார வச்சாலே அரங்கம் நிறைஞ்சிரும். அதுக்கப்புறம் மற்ற ஆள் எங்கே உட்காருவாங்க, இவ்வளோ பேரை கூப்பிட்டு அப்படின்னு. இன்றைக்கி நேற்று திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணி, நீங்கள் வீட்டில் உங்கள் மனைவி எல்லாரையும் கூப்பிட்டுவாங்க அப்படின்னாரு. இலக்கிய விழாக்களுக்கு மனைவியை கூட்டிகிட்டு போய் அப்புறம் திருப்பி வீட்டில் போய் இந்த பேச்சு தொடருமேங்கிற யோசனை இதுதான் அவர் கூப்பிட்டுருக்கும்போது அது சொல்லணும் நம்ம அப்படின்னு நான் மனைவிட்ட சொன்னேன். இந்த மாதிரி யுவபாரதி கூப்பிட்ருக்காரு, வாங்க நீங்கள் என்ன. அவங்க கேட்டாங்க யாரெல்லாம் வர்றாங்க அப்படின்னு. நான் எல்லாரையும் சொன்னோன்னா அவங்க பெருமாள் முருகன் வர்றாரா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அவங்க இப்போ பெருமாள் முருகன் படிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால பெருமாள் முருகன் வர்றாரா, அவரை தான் நான் பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னோடனே, அவர் ஒருத்தர் மட்டும்தான் வரல, மற்ற எல்லாரும் வர்றாங்க, நீ சொல்லியிருந்தேன்னா முதல்ல யுவபாரதி அவரையும் கூப்பிட்டுருவார் அப்படின்னா. அது மாதிரி இப்படி அரங்கு நிறைந்து மேடை நிறைந்து இவ்வளோ பேரை யுவபாரதி அன்பு செலுத்தி கூப்பிட்டு ஒரு புத்தகம் எழுதுவது. அந்த யாரோ ஒருத்தர் இங்கே ஒரு மைக் வச்சுருக்கான் பாருங்க. உளவுத்துறை நம்ம தியாகராஜன் குமார் ராஜா மாதிரி ரகசியமாக சொல்ல போகிறோம், மோடின்னு பேர் தான் சொல்ல போகிறோம். நமக்கு எதுக்கு உளவுத்துறை? நான் சொல்லுவேன், உங்களுக்குலாம் பயமே இல்லையா அப்படிமா. வெறிஞ்சட்டே ஓதிட்டு போகிறேன், எனக்கு என்னடா பயம் இருக்க போகுது? இல்லைங்க, ஃபோனெல்லாம் டேப் பண்ணுவாங்க. ஆமாம்மா, மேடையில் பேசாத மிச்சதான் ஃபோனில் பேசிட போகிறேன், அட போடா என் பேச்சை கேட்டு என்னடா செய்ய போகிறாங்க அவங்க அப்படிப்பேன். அந்த மாதிரி இவ்வளவு பேர் பேச்சாளர்களோட பேரை கூப்பிட்டு இவ்வளவு அன்பு செலுத்துவது என்பது யுவபாரதியுடைய சிறப்பான குணம். பேசிய எல்லோரும் நான் நிறைய குறித்து வச்சுருந்தேன், எல்லோரும் பேசிட்டாங்க அப்படின்னு சொன்ன பொழுது எனக்கு இதில் ரொம்ப நிறைய முன்னனுபவம் இருக்கனால, அதுவும் கவிஞர் நந்தாலாலாம் இன்றைக்கி வர்றாருன்னு நான் முடிவு பண்ணிட்டேன்.
ஏன்னா அவரோட 2-3 தடவை இப்படி போய் மாட்டியிருக்கேன் நான். அதனால சரி இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு பேசாமல் இருந்த பொழுது இந்த புத்தகத்தில் ஒரு சூட்சமாக இருக்குது. என்ன இங்கே எல்லாருக்கும் கொடுத்த புத்தகம் இருக்குல்ல, அதில் வந்து நம்ம ஐயா ஆர் பாலகிருஷ்ணனுடைய முன்னுரை கிடையாது. இன்றைக்கி வெளியிட்ட புத்தகத்தில் தான் ஆர் பாலகிருஷ்ணன் முன்னுரை இருக்குது. அதனால் நான் வந்து என்ன செஞ்சேன், புத்தகத்தை வச்சுட்டு வெளியிட்ட புத்தகத்தை எடுத்து ஆர் பாலகிருஷ்ணன் முன்னுரை முதல்ல படிச்சிருவோம் அப்படின்னு இங்கே உட்காந்து அதை படித்தேன். இந்த புத்தகத்துடைய மிகச்சிறந்த மதிப்புரை என்பது ஐயா பாலகிருஷ்ணன் எழுதியது. நம்ம திருப்பி திருப்பி ஆர் பாலகிருஷ்ணன் அவர்களை பற்றி பேசும் இடமெல்லாம் என்ன முக்கியமானது சொல்லணும்னா, ஐஏஎஸ் தேர்வை இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழில் எழுதி தேர்வானவர். ஏன்னா ரொம்ப பேர் ஐஏஎஸ் எழுதணும்னா இன்னமும் இங்கிலீஷ் தெரியும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கிலீஷ் அவசியம் இல்லை. அவரவர் தாய்மொழியில் இந்த நாட்டில் எழுதலாம். 16 மொழி இருக்கா, 16 தானே இப்போ மொழி, 16 அங்கீகரிக்கப்பட்ட மொழி, அலுவல் மொழி 20 ஐஏஎஸ் கேட்டுக்கோமே நினச்சேன் நான். அப்போ அதுலேயே எழுதலாம் அப்படின்னு முதல்ல தமிழ்லையே எழுதி தமிழ்லையே பாஸ் பண்ணி தமிழ்லேயே நடத்த முடியுங்கிறத இந்த உலகம் சொன்னவர். அதை நம்ம திருப்பி திருப்பி சொல்லணும். இல்லாட்டா என்னென்னா இவங்க வந்து நம்ம தேசிய மொழி இந்தியை சொல்லிகிட்டே இருப்பாங்க. நம்ம சொல்லணும் தேசிய மொழின்னு ஒன்று கிடையாதுரா, இங்கே இருக்கிறது அலுவல் மொழி தான், எல்லா மொழியும் தேசிய மொழி தான், அதில் எங்கள் மொழி ஒன்றுன்னு சொல்கிறதுக்கான வாழும் உதாரணம் தான் ஐயா பாலகிருஷ்ணன் அவர்கள். பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து அந்த முன்னுரையில் வந்து முதல் கட்டுரையை பற்றி விலாவரியாக எழுதிட்டு, ஏன்னா எனக்கு சங்க பாடல்களை பற்றி நான் ரொம்ப ரசித்து படித்தது ஒன்று பாலகிருஷ்ணன் சார் எழுதுனது, இன்னொன்று வந்து நம்ம வழக்கறிஞர் பிரபுராஜதுரை எழுதின நும்மினும் சிறந்த நோய்ங்கிற புத்தகம். அது ரெண்டு வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப எளிதாக, ரொம்ப சுவாரஸ்யமாக, ரொம்ப நம்ம ரசிக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல, அதுக்கு நடுவில் வரணும்ல. நீங்கள் பிரபுராஜதுரை புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா குரங்கு பிடிக்க சீமானை பிடித்த கதையாகி விட்டது அதுன்னு எழுதிப்பார். சின்னது பார்த்தீங்களா, இப்படி சிரிக்கிறீங்க, தப்பாக சொல்கிறது சிரிக்கிறீங்க. பிள்ளையார் பிடிக்க சீமானை பிடித்து விட்ட கதைன்னு இருக்கும். அதாவது இங்கிலீஷில் ஒன்று சொல்லுவாங்க, என்னென்னா நீ எப்போ சிறந்த வாசகன் அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் பல வார்த்தைகளை ஜம்பிள் பண்ணிடணும். ஜம்பிள் பண்ணதுக்கப்புறம் முன்னால் அந்த வாசகத்தை முழுமையாக படிக்க முடியும்னா நீ ஒரு நல்ல வாசகன்னு அர்த்தம். அந்த மாதிரி நான் ஜம்பிள் பண்ணி சொல்கிறேன், ஆனாலும் புரிஞ்சு சிரிக்கிறீங்க பாருங்க நீங்கள். அப்போ எல்லாருக்கும் மைண்டுக்குள்ள இருக்குது, அதை போல் இருக்கும். அப்படி யுகபாரதியுடைய புத்தகத்தை ஒரு சங்கப்பாட்டை பற்றி எழுதியிருக்க புத்தகம் என்பது அது வந்து ரொம்ப பிரமாதம் ஒரு முன்னிலை சொல்கிறாரு. அது வந்து என்ன அப்படின்னா, இது உரை இல்லை, அவர் கொஞ்சம் ரசிச்சிருக்காரு, ரசித்ததை பூரா எழுதுறாரு. நான் இதை ரசித்தேன், இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை, இது பிடிச்சிருந்துச்சி, இது பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டே வர்றாரு அவர். அதன் வழியாக நம்மளை அந்த புத்தகத்தை படிக்க கூப்பிட்டு போகிறாரு. இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய புத்தகம் வாங்குறவன், நிறைய படிக்கிறவனா இல்லை, நிறைய வாங்குறவன். எந்த புத்தகம் பார்த்தாலும் படிக்கிற ஆசை இருக்கும், ஆசை இருக்க புத்தகத்தை பூரா வாங்குறவன். சங்க நூல்கள் மொத்தமும் வாங்கி வச்சுருக்கவன். 1 10 அலுவலகத்தில் ஒரு செட்டு, வீட்டில் ஒரு செட்டு, 2 வாங்கி வச்சுக்கிறது. வந்து பார்க்குறாலாம், இவன் ஏதோ 10 பாட்டு 8 தொகை குறுந்தொகை அது இது எல்லாம் படிச்சு வச்சுருக்கான் போல, கலித்தொகைன்னு படிச்சு அப்படின்னு நினச்சிட்டு போயிடும். அவன் கேட்க மாட்டான், ஏன்னா அவனும் படித்தது இல்லை, அவன் படித்ததான் கேட்பான், அவன் கேட்க மாட்டான். ஆனால் இன்னைக்கு யுகபாரதியுடைய புத்தகத்தை படித்ததன் விளைவாக அவர் எந்த பாட்டையுமே முழு பாட்டு போடலை. இந்த புத்தகத்தில் ஒரு சங்க பாட்டு கூட முழுமையான பாட்டு இருக்காது. அந்த பாட்டு இப்படி தொடங்கும், அது இத்தனாவது பாட்டு, இது கலித்தொகையில் வருது, இது குறுந்தொகையில் வருது அப்படின்னு சொன்ன உடனே முதல் முறையாக என் புத்தக அலமாரியில் இருக்க சங்க நூல்கள் எல்லாத்தையும் கலித்தொகையும் குறுந்தொகையும் எடுத்து அந்த புத்தகத்தை படித்து, அட இந்த பாட்டு இவ்வளோ பிரமாதமான பாட்டா அப்படின்னு மறுபடியும் யுகபாரதியை படிக்க வந்து அந்த வேலை இருக்குல்ல, அதைத்தான் இந்த மேல்கணக்கு செஞ்ச மிகப்பெரிய வேலையை நான் நினைக்கிறேன். அது மொத்தத்தையும் பாட்டு சொல்லி உரை சொல்ல வேண்டியது இல்லை, அந்த இடத்துல அப்படி ஒன்று இருக்குது, இப்படி சொல்லிட்டு போனால் அதை எடுத்து படிச்சிட முடியும் இல்லையா. அப்படி படிக்கிற வாய்ப்பை யுகபாரதி அந்த புத்தகத்தில் நம்ம எல்லாருக்கும் தர்றாரு. அதில் அந்த முன்னே சொல்லும்போது இந்த பாட்டெல்லாம் எழுதிட்டு பாலகிருஷ்ணன் ஐயா சொல்கிறாரு, நான் முதல் அத்தியாயம் முடிஞ்ச உடனே அப்படியே உறைஞ்சு போயிட்டு மறுபடியும் முதல் அத்தியாயத்தையே படிக்க ஆரம்பித்தேன். இந்த பேச்சாளர்கள் ஒரு பேர் இருக்கும் இல்லையா, இதில் தமிழ் படித்த ஒரே ஒருத்தர் ஐயா பாலகிருஷ்ணன் மட்டும்தான். தமிழ் நந்தலால் சார் பேசுகிறத வச்சு நீங்கள் தமிழ் படிச்சு நினச்சிக்காதீங்க, அவர் தமிழ் படித்தவர் இல்லை. ஃபிசிக்ஸ் பார்த்தீங்களா, ஃபிசிக்ஸு வேறு யாருமே அதில் தமிழ் படிச்சது, ஆசிரியர் தமிழ் படித்ததில்லை, நான் தமிழ் படித்ததில்லை, சேதுக்குமார் தமிழ் படித்ததில்லை, அவங்களும் தமிழ் படிக்கலை. நான் சொல்கிறேன் கேளுங்க, உங்களுக்கு தமிழ்நாட்டில் நல்ல தமிழ் பேசுகிற யாருமே தமிழ் படிக்காதவங்க. அதில் எங்கேயாவது ஒரு அங்கே ஒன்று இங்கே ஒருத்தர் இருந்துடக்கூடும்ல. அதில் ரொம்ப முக்கியமானவர் வந்து பாலகிருஷ்ணன் ஐயா. பாலகிருஷ்ணன் தமிழை பாடமாக படித்தவங்க, பாடமாக தமிழ் படிச்சுட்டு அதை இவ்வளவு லகுவாக எல்லாருக்கும் சொல்கிற ஒரு ஆள்.
அப்படி ஏன்னா எல்லாருமே சூரிய சேவையர் வாத்தியர் மாதிரி தான் தமிழ் படிச்சிருப்பாங்க, கதரை அடிப்பாங்க ட்ரௌசர்லேயே. அப்படி இருக்கும் பொழுது அப்படி தமிழை பாடமாக படித்த திரு பாலகிருஷ்ணன், நான் முதல் அத்தியாயம் படித்தேன், உறைஞ்சு போய் ஏன்னா அதில் இருக்க எல்லா சங்க பாடல்களும் படித்தவர், பாடமாக படித்தவர், பின்னாடி தொடர்ந்து படித்தவர், பின்னாடி உரை எழுதிக்கிட்டு இருக்கிறவர், பின்னாடி எல்லாரும் விளக்கி சொல்லிக்கிட்டு இருக்கிறவர். அப்படி எழுதிய பாலகிருஷ்ணன் அவர்கள் இந்த புத்தகத்தினுடைய முதல் அத்தியாயத்தை படிச்சுட்டு நான் உறைஞ்சு போயிட்டேன், மறுபடியும் போய் அந்த முதல் அத்தியாயத்தை படித்தேன்னு சொல்றது இருக்குல்ல, அதுதான் அந்த நூலுடைய மிகப்பெரிய வெற்றியாக நான் கருதுறேன். ஆனால் எழுதுறவர் யாரு? யாரோ தள்ளிவிட்டு கடலுக்குள் விழுந்து முத்துக்களோடு வந்தவன் தான் சொல்றாரு யுவபாரதி. அந்த மாதிரி இங்க இருக்க எல்லாரையும் அப்படித்தான் தள்ளி விட்டாங்க. யாரோ ஒருத்தர் தமிழுக்குள்ள, அரசியலுக்குள்ள, வலதுசாரிக்கு எதிராக நம்ம முடிவு பண்ணியா போனோம், நம்மளை தள்ளி விட்டாங்க. தள்ளி விட்டோம்னு நாம ரொம்ப சரியான வேலை போல் தெரிஞ்ச உடனே வண்டி என்ன பண்ணோம், ஏறி ஓட்ட ஆரம்பித்தோம். நீங்கள் ரோட்டில் பார்த்தீங்கன்னா வண்டி போய்கிட்டே இருக்கும், பின்னாடி ஓட்டே போவான், வெளியே எட்டி பார்த்துட்டே போவாங்க. எய்த்தாப்பில் வரும்போது வண்டி வந்துட்டு இங்கே ஒதுங்கிடுவோம், வண்டி வரலைன்னா இந்த பக்கம் போயிட்டு இருக்குது, அவன் போய் விளைய மாட்டான், பின்னாடி வரமாட்டான் ஒழுங்கா, இந்த நேரத்தில் இப்படி எட்டி பார்த்துட்டே போவான். அப்படி உலகம் எப்பொழுதும் எட்டி பார்த்துக்கிட்டே தான் போகும். அதனால தான் பொதுவாக மேடைகளில் அரசியலை பேச, என்ன அரசியல் இதுன்னு சொல்ல ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்கு. ஏன் சொல்லுவானே, எய்த்தாப்பில் வண்டி வந்துச்சுன்னா ஒதுங்கிடுவோம், வண்டி வரல எட்டி பார்த்துட்டே இருக்கலாம், வண்டி வந்துட்டா ஒதுங்கிடும் அப்படின்னு. ஆனால் அப்படி ஒதுங்கி எல்லாருக்கும் என்ன புரிய மாட்டேங்குதுன்னா, நம்ம போய்கிட்டு இருக்கிறது ஒன்வேல எய்த்தாப்பில் வர்றவன் நோய் என்ட்ரியில் வர்றான், அவனை தமிழ்நாட்டுக்குள்ளே வரவே விடாமல் சொல்லியிருக்கு, அவன் தைரியமாக வந்துக்கிட்டே இருக்கான். இப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலை ஏறி போய் அவனை ஓரம் கட்டுறது. ஏன்டா அது நோய் என்ட்ரி வர்ற அப்படின்னு, நோய் என்ட்ரி வந்து ஓரம் கட்டுறதுக்குள்ள போய் விடுவோமா? அப்படி நம்ம ஏறி போகிறதுனா என்ன வழினா, ஆமான்னு சொல்லணும், இதுதான் என் அரசியல்னு சொல்லணும், இதுதான் நான் நினைக்கிறேன்னு சொல்லணும், டேய் நீ அயோக்கிய பையன்னு சொல்லணும். அயோக்கிய பையன் அயோக்கியன்னு சொல்றதுக்கே தயங்குனோம்னா என்ன ஆகும்னா, வெறும் சினிமாவின் பாடலாசிரியராக மிஞ்சிடுவோம். நீங்க மேல் கணக்கு எழுதணும்னா யுவபாரதி மாதிரி அயோக்கிய பையன் சொல்லணும். இந்த சங்க பாடல்களை பற்றி எழுத வந்த இந்த புத்தகத்தில் யுவபாரதி செஞ்ச முக்கியமான காரியம் நினைக்கிறேன் என்னன்னா, நீரை பற்றி எழுதி கொண்டே வருகிறார். நீரை பற்றி எழுதி கொண்டே வர இடத்துல ரொம்ப முக்கியமாக நினைக்கிறது, நீர் தான் அதிகாரத்தின் ஊற்று என்று நம்பினார் அம்பேத்கர். அதனால்தான் ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பது என்பது தண்ணீருக்காக தவிக்க வைப்பதே. மகத் நகரின் பொதுக்குளத்தில் ஒரு குவளை நீர் அருந்திய பிறகு நாங்களும் பிறரை போல் மனிதர்களே என்பதை நிறுவுவதற்காகவே இந்த போராட்டம் என்பது அம்பேத்கரின் மிகப்பெரிய முழக்கமாக இருந்தது. அந்த அம்பேத்கரின் பிறந்த தினத்தை தான் நாம் தண்ணீர் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம்னு எழுதுகிறார் யுவபாரதி. மேல்கணக்கு சங்கப்பாட்டை சொல்ல வந்த புத்தகமான ஆமா, அதில் ரசிச்ச சொல்ல வந்ததா ஆமா, தண்ணீர் சங்க இலக்கியத்தில் எங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்ல வந்ததா ஆமா. ஆனால் அது ரொம்ப முக்கியம், இந்த தண்ணீரால் இந்த அரசியல் என்னவா நிகழ்ந்தது என்று அம்பேத்கரையும் என்னை போன்றோருக்கு சொல்ல வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வேலையை யுவபாரதி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறதா நான் சொல்கிறேன். இவர் ஏறி போகிறவர் வெறும் பாடலாசிரியர் இல்லை அப்படின்னு. அவர் ஒன்று இல்லைரு, கருப்பிள்ளை இப்படி நான் பாட்டு எழுதினேன், அவருடைய என்னுடைய 3வது பாட்டு அது அப்படின்னு. இன்னைக்கு யுவபாரதி 2000 பாட்டில் நிற்கிறார். எனக்கு 3வது பாட்டு எழுத வந்த யுவபாரதிக்கு எனக்கு தெரிந்த வரையில் சென்னையில் 3 வீடு இருக்குது, சரியா? இல்லை, அதுக்கப்புறம் ஒரு வீடு கூடி தான் மகிழ்ச்சி. நான் சொல்கிறது, இந்த 20 ஆண்டு காலத்தில் நாங்கள் 2 பேருமே வெற்றி பெற்றவர்கள் எங்கே நினைக்கிறோம்னா, 2 பேர் ரொம்ப பிரமாதமாக இருக்கும், 2 பேர் நல்ல பணம் சம்பாதிச்சிருக்கோம், 2 பேர் ஒழுக்கமான வேலை பணம் சம்பாதிச்சிருக்கோம். அதை விட முக்கியம், ஒருவரிடம் ஒருவர் இத்தனை ஆண்டு காலத்தில் கடன் கேட்காமல் வாழ்ந்திருக்கிறோம். எனக்கு ரொம்ப இனிய நண்பர்ல, என் பிரியத்து, என் அன்புக்காக, என்னுடைய நலனுக்காக இருக்கிறவர். என் முகம் கொண்டா அவருக்கு தெரியும், என்னோட பணம் இல்லைன்னா அவருக்கு தெரியும், வேணுமான்னு கேட்டிருக்க கூடும், அவர் இல்லாமல் இருந்தால் நான் கேட்டிருக்க கூடும். அதுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை, அப்படி ஒரு கொடுமையை காலம் எங்களுக்கு செய்யாமல் 2 பேர் ரொம்ப சிறப்பாக இருப்பது என்பதில்ல, அதுதான் எங்கள் 2 பேருடைய பெரிய வெற்றி நான் எப்பொழுதுமே யோசிப்பேன். இந்த புத்தகத்தில் ஒரு கலித்தொகை பாட்டை சொல்லி பொருளீட்டுவதற்காக வீட்டை விட்டு வெளியே போகிற கணவன் மனைவி கிட்ட சொல்வதாக யுவபாரதி சொல்கிறாரு, செல்வம் இல்லையேல் அறமோ வீடோ இல்லை, இது வேணும்னா நமக்கு செல்வம் வேணும், அதனால போகணும் அப்படின்னு. அப்படி பணம் ஈட்டுவது ரொம்ப முக்கியம். உங்கள் எல்லாருக்கும் திரும்ப திரும்ப எல்லார்ட்டையும் சொல்லுங்கள், பணம் சம்பாதிப்பது முக்கியம். எவனாவது ஒருத்தன்
பணம் சம்பாதிக்கலாம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னான்னா அவன் ஃபோன் நம்பரை கான்டாக்டில் டெலிட் பண்ணிடுங்க. அவரோட பழக்கம் வச்சுக்காதீங்க. இங்கே பணம் மட்டும்தான் நீங்கள் நேர்மையாக இருக்கிற வாழ்வை வெல்ல செய்யும். பணம் இல்லைன்னா உங்களை சண்டையில் முதல் என்ன சொல்லுவான்னா, அவன் கிடக்கான் வெறும் பயம்பான். சண்டைக்கு போகாமல் உங்களை தோக்கெடுத்துருவான். அந்த எண்ணமே உங்களை அறுத்துடும் இல்லையா? வள்ளுவர் அதனால தான் செய்க பொருளைங்கிறார். செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எஃகு அதனில் கூறியதில். பணம் சம்பாதிச்சிரு, உன் எதிரியை ஒழிக்கிற ஆயுதம் அதை விட கூர்மையானது ஒன்றும் இல்லை அப்படின்னு. யுகபாரதியால் ஏன் இன்னைக்கு மேல் கணக்கு எழுத முடியுது அப்படின்னா, சினிமாவில் பணம் சம்பாதித்ததால் எழுத முடிகிறது. தியாகராஜன் குமாரராஜா சொன்னார் இல்லையா, 14 புத்தகம் 10 கவிதை தொகுப்பு, இதெல்லாம் எப்படிங்க போட்டார்? உங்களுக்கு எழுதின பாட்டில் தான். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அது உங்களுடைய மேன்மை. அவர் கேட்ட பணத்தில் நான் 6ல் 1 பங்கு தான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னது உங்களுடைய மேன்மை. ஆனால் அந்த 6ல் 1 பங்கு பணம் இல்லாமல் சாகடித்த வரலாறு தான் எழுத்தாளர்களுக்கு நமக்கு இருக்க வரலாறு. புதுமைப்பித்தனுக்கு ஒரு 20 வாழ்ந்து காசு இருந்திருந்தால் இன்னொரு 15 நாள் வாழ்ந்துருப்பான் இல்லையா? அப்போ நம்ம பணம் சம்பாதிச்சு ரொம்ப முக்கியம். பணம் சம்பாதித்த பிறகு இதை போன்ற புத்தகங்கள் போடும் மனம் வாய்ப்பது ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியம், அதை தடை சொல்லாமல் சிரிச்ச முகத்தோடு உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்க பொண்டாட்டியும் பிள்ளையும் முக்கியம் இல்லையா? நான் யுகபாரதியை பற்றி பேசும் பொழுதெல்லாம் ஓரக்கண்ணில் யுகபாரதி மனைவியை பார்த்துக்கிட்டே இருக்கேன். மகிழ்றாங்க நம்ம மாமா எப்பேற்பட்டது, அவங்களுக்கு தெரியாது இந்த புத்தக கணக்கெல்லாம். சரிதானே? அப்போ இப்படியான ஒரு விஷயம், ஒரு வேலையை யுகபாரதி அவர்கள் தொடர்ந்து இத்தனை இனிய நண்பர்கள் சூழ செய்து கொண்டிருக்கிறார் என்பது பெரிய மகிழ்ச்சி. யுகபாரதி பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும், எப்போ அலுவலகம் வந்தாலும் ஒரு தம்பியை கூட்டுருவார். அந்த தம்பி அடுத்த வரும்போது வேறொருத்தர் இருப்பார். அப்போ யாரோ ஒருவரை தனக்கு இணக்கமானவனாக வைத்துக்கொண்டு அவர்களுக்கு இணக்கமானவனாக இருக்கணும் இல்லையா? இருந்து அப்படி நிறைய தம்பிகள் கைவரப்பெற்ற யுகபாரதி அவர் சொல்கிறாரு, அப்படி இருந்ததுக்கு காரணம் நான் அறிவுமதிக்கு தம்பியாக இருந்தது. அப்படி அறிவுமதி என்னை ஆக்கினார். அப்போ நம்ம எதை கற்றோமோ, எவரிடம் பழகினோமோ அவரை போல ஒரு வாழ்வு தான் வாழணும்னு நினைக்கிறோம் இல்லையா? மிகச்சிறந்த பெற்றோர்களும், மிகச்சிறந்த நண்பர்களும், மிகச்சிறந்த அண்ணன்களும், மிகச்சிறந்த மனைவியும் வாய்த்த யுகபாரதி இந்த மேல்கணக்கு போல் இன்னும் பல 100 நூல்கள் எழுத வேண்டும். அதற்கு தியாகராஜன் குமாரராஜா போன்ற இயக்குநர்கள் தொடர்ச்சியாக யுகபாரதிக்கு மட்டுமே பால் எழுத வாய்ப்பு கொடுக்க வேண்டியது. கொடுத்தா இது 2 நிகழும். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. விடைபெறுகிறேன். வர வரைக்கும் கொஞ்சம் நிம்மதியாக தான் வந்தேன். எனக்கு முன்னாடி வெயில் அவர்கள் சொன்ன மாதிரி இங்கே வந்ததுக்கு அப்புறம் ஒரு பதப்பதப்பு வந்துருச்சு இந்த கூட்டத்தை பார்த்து. ஏன்னா நிறையா இதுக்கு முன்னாடி பேசின எல்லாருமே ரொம்ப படித்தவங்க, சிந்தனையாளர்கள், அறிவாளர்கள், இலக்கண வல்லுநர்கள்லாம் பேசினாங்க. ரொம்ப படித்தவங்க. எந்த அடையாளத்துக்குள்ளேயும் நான் வரமாட்டேன். ஏன்னா நான் இங்கே வந்திருக்கிறது யுகபாரதி சாருடைய ரசிகனாக வந்திருக்கேன். நான் அவரோட சினிமாவில் பயணிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. என்னோட ரொம்ப ஒரு பெஸ்ட் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லணும். நான் முதல்ல அவரை சந்தித்தது நான் ஒரு பாடல் எழுதியிருந்தேன். இப்போ முன்னாடி சூதுகவும் படத்தில் நான் தான் எழுதியிருக்கேன்னு தெரியாது நிறைய பேருக்கு. ஆர்ஆர் அப்படிங்கிற பேரில் வந்திருக்கும். எல்லாம் கடந்து போக மாட்டான்ற ஒரு பாட்டு வரும் இந்த படத்தோட கடைசியில். ஸோ நான் முதல்ல சந்தோஷ் நாராயணன் என்னோட ஃப்ரெண்ட், அவரோட வீட்டில் தான் யுகபாரதி சாரை மீட் பண்ணேன். ராஜமுருகன் சாரோட வந்திருந்தாரு. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி என்ன அப்போ நான் எதுவும் ரிலீஸ் பண்ணியிருக்கல, எதுவுமே நம்மளுக்கு ரிலீஸ் ஆகலை, என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நான் சொன்னேன், இந்த மாதிரி இந்த பாட்டு நான் தான் எழுதினேன் அப்படின்னோடனே ரொம்ப பாராட்டினார். நான் கூட நினச்சேன், சரி நம்ம பயணம் எழுதுறோம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு போய் தேடி பார்த்தேன். அன்னிலேருந்து நான் பாட்டை எழுதுறதே விட்டுட்டேன். அதுலேருந்து பாட்டே எழுதுறதில்ல. நம்மளாம் எழுதவே கூடாதுன்னு தான் தோணுச்சு அதுக்கப்புறம். ஏன்னா அவரோட அனுபவம் அவ்வளோ பெரிய அனுபவம். நான் சின்ன வயசுல காலேஜ் படிக்கும்போது கேட்ட ரொம்ப ரசித்த வார்த்தைகள்லாம் அவரோட வார்த்தைகள். ஸோ என்னை இங்கே கூப்பிட்டதுக்கு முதல்ல நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இங்கே ரொம்ப நல்ல சில பேச்சுகளை கேட்க முடிஞ்சுது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தகத்தை நான் முழுசாக படிக்க முடியல. எனக்கு ஒரு 2 நாள் முன்னாடி தான் கொடுத்தாரு. ஆக்சுவலாக ஒரு இடத்துல சந்திச்சு நான் பாதி படிச்சுட்டேன் இந்த புக்கை. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், இதை என்னால் கீழே வைக்க முடியல. படிக்க ஆரம்பிச்சதுலேருந்து பொதுவாக நான் முன்னுரையெல்லாம் படிக்க மாட்டேன். அவரே எழுதியிருக்காருன்னு பார்த்தேன், சரி அதையும் படித்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி இந்த காலகட்டத்தில். ஏன்னா நான் சில நாள் நடுவில் அந்த ட்விட்டரில் சண்டை போட்டது உண்டு, எல்லாருமே தமிழ் படிக்கணும்,
அப்படின்னு சொல்லும்போது சில பேர் இப்படிலாம் கமெண்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி தமிழ் படித்தா என்ன கிடைக்கும், வேலை கிடைக்குமா, மரியாதை கிடைக்குமா, இப்படிலாம் அதெல்லாம் சும்மா ஒரு இதுக்கு தான் அப்படின்னு சொல்லி இளைஞர்கள் நிறைய பேர் சொல்கிறது வந்து ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து பொதுவாக அறிவுன்றது ஒரு மெஷரபிள் குவான்டிட்டி. அறிவுன்றது இப்போ நம்ம அகாடமிக்காக படிக்கிறது, ஸ்கூலில் படிக்கிறதெல்லாம் அதை மெஷர் பண்ண முடியும். ஆனால் அது வந்து உண்மையான ஒரு அறிவுக்கான குறியீடான சத்தியமாக தெரியாது. இப்போ நிறைய பேர் காலேஜில் படிக்கிறாங்க, டிகிரி வாங்கியிருக்கோம்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா அது வெறும் ஒரு சர்வைவலுக்கான ஒரு விஷயமாகவே இருக்கு தவிர சமூகத்தில் ஒரு பெரிய ஒரு ஆற்றலாக உருவாக மாட்டேங்குது. ஸோ அறிவையும் ஆற்றலையும் சேர்த்தா தான் எதாவது பண்ண முடியும் ஆக்கப்பூர்வமாக அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த இலக்கணம் வந்து யுகபாரதி சார். ஏன்னா அவரோட அந்த ஜெய்பீம் படத்தில் அவர் பாட்டு சொன்னார், தலைக்கோதும் இளங்காத்து. அந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் மண்ணிலே இடம் உண்டுன்ற பாட்டு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு, எனக்கு கூட ஹோப் கொடுத்த ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லலாம். அந்த பாட்டு முதல்ல பிளான்ல இல்லை படத்தில். ஞானவேல் சார் வராரு, நம்ம ஸ்டுடியோவில் வந்து ஒரு பால்கனி மாதிரி இருக்கும், எல்லாரும் சேர் போடுவோம், ஏசி எல்லாம் போடுவோம், எல்லாரும் ஆனால் வெளில பால்கனியில் கீழே தரையில் தான் உட்காருவாங்க, உட்காந்து தான் எழுதுவோம். அவ்வளோ எளிமையான ஒரு அப்ரோச். நம்ம வந்து ஒரு சம்டைம்ஸ் எனக்கு மறந்து போயிடும் அவர் வந்து இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்றதே மறக்கடிச்சிருவாரு. ஏன்னா நம்ம குடும்பத்தில் ஒரு உறவினரோட உறவாடுற மாதிரி இருக்கும் அவரோட பழகிறது. அது எல்லாருக்கும் இங்கே தெரியும்னு நினைக்கிறேன் அவரோட பழகினவங்களுக்கு. ஸோ அந்த பாட்டை அடுத்த நாள் ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ எப்படி நான் எழுத போகிறோம், ஏன்னா ஞானவேல் சார் தெரியும்ல உங்களுக்கு, அவர் எழுத்துலையும் ரொம்ப அவருக்கு இது பார்த்து தான் வாங்குவார். மணிமணியாக ஒரு 2 வரி ஓகே ஆகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகிடும். அதே படத்தில் பொல்லாத உலகத்தில் என்ற ஒரு பாட்டு எழுதியிருந்தார் யுகபாரதி சார். கிட்டத்தட்ட நாங்கள் மத்தியானம் 1 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 9:30 மணி முடிக்கும்போது இந்த பாட்டு எப்படி சீக்கிரம் முடிக்க போகிறோன்னு பெரிய கவலை எனக்கு. வராரு, எனக்கு அவர் எழுதின நம்பினால் நாளை உண்டுன்னு ஒரு வரி எழுதியிருப்பார். அதில் இதை விட எப்படி சிம்பிளாக எழுத முடியும்? நம்பினால் நாளை உண்டு. எனக்கு நான் வந்து என்னோட ஜென்ரேஷன் என்னென்னா, நேரம் இருந்தால் தமிழ் படிக்கலாம், நேரம் இல்லைன்னா பரவாயில்ல, என்ன ஒழிஞ்சு போச்சு, தமிழ்லாம் படிச்சு என்ன பிரயோஜனம் நினைக்கிற ஒரு ஜென்ரேஷனோட பிரதிநிதியாக நான் என்ன நினச்சிக்கிறேன். ஏன்னா வந்து நான் தமிழில் ஆராய்ச்சியும் பண்ணலை, ஆனால் அப்பப்போ எப்போ எனக்கு டைம் கிடைக்குதோ நான் கண்டிப்பாக பண்ணணும்னு நினைக்கிற விஷயம் வந்து ஏதாவது ஒரு புக்கை புரட்டலாமே அப்படின்னு சொல்லி வீட்டில் அதுக்கான பஞ்சமே இல்லை. நான் தாத்தா எழுத்தாளருங்கிறதுனால தமிழ் படிக்கிற பழக்கம் சின்ன வயசுலேருந்து இருந்தது. இவரோட தமிழோட சம்மந்தப்பட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு தமிழ் மேலே பெரிய ஆர்வம் உருவாச்சு. அது தமிழ் வந்து எப்பயோ யாரோ எழுதின ஒரு விஷயம் அப்படின்றதான் என் மைண்டில் இருக்கும். அப்போ தமிழ்னாலே பாரம்பரியம்னு நம்ம பேசுகிறோம், முன்னாடி யார் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது. இந்த காலத்தில் தமிழ் வந்து நவீனமாக அதோடைய அந்த ஃபிலாசாபிக்கல் டெப்த்தை இழக்காமல் அது எப்படி யங்ஸ்டர்ஸ்ட்டை இயங்க முடியும் அப்படின்றத யாராவது யோசிக்கிறாங்களான்னு கூட தெரியல. ஆனால் யுகபாரதி சாருடைய சிம்பிளிஃபிகேஷன், அது பெரிய பெரிய கருத்தை சிம்பிளாக சொல்கிறது அப்படின்ற விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், உள்ளுறுதி காண்பது தான் பூமியிலே உன் உயரம் அப்படின்னு ஒரு வரி வரும். ஸோ ஒரு உயரத்துக்கு போகிறது தான் எல்லாருக்குமே நீ போட்டி இல்லையா? ஈகோ பேட்டிலே அப்படி தானே நடக்குது, யாரோட பெரியவங்க யாரோட சின்னவங்கன்றது. உள்ளுறுதி காண்பதுதான் பூமியிலே உன் உயரம், உறுதி எவ்வளவு முக்கியம்ன்றது. எண்ணம் செயலாகிவிட்டால் எல்லாமே தேடி வரும். அந்த 2 வரியில முடிஞ்சிருச்சு என்ன பண்ணணுங்கிறது. ஸோ இந்த மாதிரி இளைஞர்கள் கிட்ட நல்ல கருத்துக்களை ரொம்ப எளிய முறையில் கொண்டு போய் சேர்த்த நிறைய பேர் இருக்காங்க, யாரையுமே நம்ம குறைவாக சொல்லலை. ஆனால் அந்த எண்ணம் ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் நிறைய பேரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். எப்பவுமே ஒரு கலைஞனுக்கு வந்து ஒரு ஆர்ட்டை பண்ணும்போது இதுலேருந்து என்ன கிடைக்கும்ன்றது கண்டிப்பாக புகழ் கிடைக்கணும், எல்லாரும் இதுதான் பெஸ்ட் பாட்டுன்னு சொல்லணும், இதுதான் ட்ரெண்டிங் பாட்டுன்னு சொல்லணும், அந்த மாதிரி நோக்கங்கள் கண்டிப்பாக இருக்கும், அது தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனால் யுகபாரதி சாரோட எப்பெல்லாம் பாட்டு பண்ணியிருக்கோமோ, ஜோக்கர் காலத்துலேருந்து நான் சொல்கிறேன், ஜோக்கருக்கு பண்ணும்போது, குக்கு பண்ணும்போது நிறைய படத்தில் நாங்கள் பயணிச்சிருக்கோம். இப்போ சமீபமாக பண்ண சில பாடல்களில் கூட அவரால் வந்து ரொம்ப, அதாவது என்ன சொல்கிறது, டக்குன்னு போனி ஆகிற மாதிரி வார்த்தை எழுதிட முடியும். அவருக்கு அது ரொம்ப இயல்பு, எனக்கு நல்லா தெரியும், எனக்கு நல்லாவே தெரியும் அது. ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் கூட நம்ம பொறுப்போடு இருக்குமா, இதில் என்ன கொடுக்கலாம், இதில் என்ன கொடுக்கலான்னு, அதாவது என்ன எடுக்கலான்ற இடத்துல என்ன கொடுக்கலாங்கிறத மட்டுமே தான் அவர் யோசிப்பார் எப்பயுமே. அதை நான் ரொம்ப இன்ஸ்பைரிங்கான விஷயமா எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் கண்டிப்பாக அவரோட வயசில் ரொம்ப சின்னவன் தான். பட் எனக்கு வந்து இந்த சினிமாவில் ஒரு அண்ணன் அப்படின்னு யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவர் தான். ஏன்னா அவரோட எப்போ பேசும்போது எனக்கு வந்து தமிழ் உணர்வு ஜாஸ்தியாகும், தமிழ் படிக்கணும்னு தோணும். அதே மாதிரி ரொம்ப ஒரு அன்போட ஒரு வெளிப்பாடு கண்டிப்பாக அவர்கிட்ட எப்பயுமே இருக்கும். ஸோ வந்து நம்ம அதாவது ஒரு விஷயத்தில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம், ஒரு விஷயத்தில் PhD வாங்கலாம், ஆனால் எல்லாமே அன்பாக வெளிப்படலைன்னா அதில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை நம்ம சமூகத்தில். ஸோ அதனால் என்னோட இசைக்கு நிறைய அவருடைய எழுத்துக்களோடு சேர்ந்தனால்தான் அதுக்கு இந்த வேல்யூ கிடச்சின்னு நான் கண்டிப்பாக உறுதியாக சொல்லுவேன்.
ஸோ அப்பேற்பட்ட எழுத்து அவரோடது. ஸோ தொடர்ந்து அவரோட நிறைய பயணிக்கணும், அவருடைய வார்த்தைகளும் என்னோட இசையும் சேர்ந்து இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கணுன்றது வந்து என்னுடைய ஆசை. ஸோ அது இன்னும் நிறைய நடக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். அதே மாதிரி இந்த புத்தகம் வந்து நான் முழுசாக படிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்ண போகிறேன் சார். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு புக்கை எடுத்தா வைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஜஸ்ட் அந்த முன்னுரை தாண்டி இந்த 2-3 சாப்டர் முடிச்ச உடனே ஐயோ இன்னும் என்ன வரும்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஸோ இன்னைக்கு காலகட்டத்தில் அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு பேசும்போது ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த மாதிரி கல்லூரியிலலாம் இந்த புத்தகங்கள் இருக்கணும்னு. இது வந்து இந்த இலக்கிய வட்டத்துக்குள்ளேயே மாட்டிக்காம இந்த மாதிரி புத்தகங்கள் இளைஞர்கள் படிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தால் அதை கண்டிப்பாக செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதை கேட்டுக்கிட்டு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.